பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்தறிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் வளத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குழுவினர் வேண்டுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்கள் தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழங்காலிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகின்றோம். துன்பத் துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, எத்தனையோ மக்கள் இடைவிடா சகாய அன்னை வழியாக பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றார்கள். நீங்களும் அவ்வாறாக இடைவிடா சகாய அன்னை வழியாக ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தால் அவைகளை நன்றியறிதலாகவும், அல்லது உங்களுக்கு ஏதாவது தேவைகள் மன்றாட்டுக்கள் இருந்தால் அவைகளையும் கீழ்காணும் இமெயில் ஐடிக்கு எழுதி அனுப்புமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நாங்களும் உங்களுக்காக மன்றாடுவோம் மற்றும் உங்களுடைய நன்றியறிதல் வழியாக பல்வேறுடைய விசுவாசங்களும் உறுதிப்படுத்த உதவியாக இருக்கும். விண்ணப்பங்கள். ஜெபிப்போமாக.
எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள் சமூகத் தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளைப் போல் வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுள்ளத்தின்படி தங்கள் உடல்நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல்நலத்தை மீண்டும் பெறவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாட்சியை தந்தருள எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டுமென்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது இடைவிடா சகாயத்தாயிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்துக் கூறுவோம். நன்றி அறிதல். நீர் எங்களுக்கு புதிய அருள்வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆத்தும சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாயத்தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோமாக. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழும் உம்மற்புத படம் முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமதே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2. வாசிக்கப்படும் இறை வசனங்கள் 25 35 முடிய. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே,
உமது சொற்படி அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, 2 மாதங்களுக்கு முன்பு சென்னையிலே தேவி நகர் என்ற இடத்திலே இரட்சகர் சபை ஆன்மீக தியானத்திற்காக நானும் இன்னொரு குருவும் சென்றிருந்தோம். பொதுவாக காலை வேளையிலே மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆன்மீக ஆலோசனை பாவ சங்கீதம் கொடுப்பது வழக்கம். அவ்வாறாக ஒரு நாள் காலையிலே அமர்ந்து கொண்டிருந்த பொழுது ஒரு தாய் ஆன்மீக ஆலோசனைக்காக என்னை நோக்கி வந்தார். ஃபாதர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கம்மா உட்காருங்க அப்படின்னு கூறிவிட்டு அவர்களிடம் நான் கேட்டேன், அம்மா, முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கிறதே, கவலைப்படாதீங்க என்று கூறினேன். அந்த தாய் உடனடியாக, கவலைப்படாம எப்படி ஃபாதர் இருக்க முடியும், கவலைக்கு பஞ்சமா இல்லை என்று கூறினார்கள். கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும், கவலைக்கு பஞ்சமா? ஆமன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அளவில் மாறலாம், வகைகளில் மாறலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கவலையில் உழன்று கொண்டிருக்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கிறோம், கலங்கி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாவும் அந்த கவலைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, விதிவிலக்கல்ல. அவருடைய வாழ்க்கையையும் எடுத்துக்கொண்டால் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை வியாகுலங்கள், பல்வேறு வகைகளில் பல்வேறு நிலைகளில் பல வியாகுலங்களை அன்னை மரியாள் சந்தித்திருக்கிறார். ஆண்டவருடைய தூதர் அவருக்கு மங்கள வார்த்தை நற்செய்தி அறிவித்த பொழுது தொடங்கிய அந்த வியாகுலம், கலக்கம், அச்சம், கடைசி வரை அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் பல வியாகுலங்கள். இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டது போல, ஒரு குழந்தை ஒரு தாய் பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையை, ஈன்றெடுத்த குழந்தையை பார்த்த உடனே அவளுடைய கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். சந்தோஷத்தினுடைய அந்த உச்சத்தை அடைந்திருப்பாள். அப்படிப்பட்ட ஒரு தருணம், நேரம். அந்த நேரத்திலே ஒரு தாய் விரும்பக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? அந்த குழந்தையை பார்த்து, குழந்தை அழகா இருக்கு, அப்பாவை போல இருக்கின்றது, அம்மாவை போல இருக்கின்றது, அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் ஒரு தாய் விரும்புவாள். ஆனால் இந்த இன்றைய நாளிலே வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், குழந்தையை அர்ப்பணிக்க எருசலேம் ஆலயத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். சிமியோன் என்ற ஒருவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு குழந்தையை ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து அவர் கூறிய வார்த்தைகள் அன்னை மரியாவை மிகுந்த வியாகுலத்துக்கும் கவலைக்கும் உட்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும், பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் இந்த குழந்தை காரணமாக இருக்கும். உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அன்னை மரியாவின் உள்ளத்தை வாள் ஊடுருவிச்சு. அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நிலைகளிலும் குழந்தையை பாதுகாக்க, குழந்தையை வளர்த்தெடுக்க, ஒவ்வொரு நிலைகளிலும் பல்வேறு வகைகளில் அன்னை மரியாவினுடைய உள்ளம் பல்வேறு வாள்களால் ஊடுருவப்படுகிறது, வியாகுலங்களால் ஊடுருவப்படுகிறது. வியாகுலத்தின் உச்சம், கடைசி சிலுவை அடையாளம். பொதுவாக
ஒரு தாய் என்பவள் தன்னுடைய மகன் தான் உயிரோடு இருக்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளை இறந்துவிடும் அல்லது இறக்கப் போகிறது, இறந்து விட்டது என்றால் பெரிய கவலையில் இருப்பார்கள், மீளா துயரம். ஆனால் அதே குழந்தை தனது கண் முன்பாக துடிதுடிக்க இறக்கிறது என்றால் வியாகுலத்திலும் மேலான ஒரு வியாகுலம். அதைத்தான் அன்னை மரியாள் அனுபவித்தார். எனக்கு ஒரு தாயை தெரியும். அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிள்ளை இறந்து விட்டார். அதனை குறித்து அந்த தாய் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சந்திக்கின்ற பொழுது அல்லது எங்களிடமும் ஜெபிக்க மன்றாட கேட்டுக்கொள்வார். ஒவ்வொரு முறையும் தவித்து கொண்டிருப்பார். ஒரு நாள் எதர்ச்சியாக என்னோடு நண்பர் ஒருவர், அவரோடு அந்த தாயை பற்றியும் அவருக்கு நடந்த சோகத்தை பற்றி நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த தாய் இருக்காங்க, இப்படி நடந்து விட்டது என்று. அப்பொழுது எங்களுடைய சகோதரர், அந்த தந்தை சகோதரர் கூறினார், கண்டிப்பாக இருக்கும்பா, மீளா துயரத்தில் இருக்கும், பெரிய கவலையில் இருப்பார்கள். ஏனென்றால் அந்த குழந்தையானது பிறந்ததிலிருந்து குழந்தை வளர வளர அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தையின் மீது எதிர்பார்ப்புகள், பல்வேறு எதிர்பார்ப்புகளும் வளர்ந்து கொண்டே இருக்குமா. சிறுவயது படிக்கின்ற பொழுது, ஒரு இளைஞனாக உயர்கின்ற பொழுது, ஒரு பதவியில் இருக்கின்ற பொழுது என்று எவ்வாறு அந்த குழந்தை சமுதாயத்திலும் குடும்பத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கின்றதோ அதை போல அந்த தாய்க்கும் தந்தைக்கும் எதிர்பார்ப்புகளும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு ஒரு மகன் இருக்கிறான், ஒரு பாதுகாப்பாக, அரணாக, அடைக்கலமாக, ஆறுதலாக இருக்கிறான் என்று உணர்வு பூர்வமாக சமுதாய அளவிலும் எனக்கு ஒருவர் இருக்கிறார், மகன் இருக்கிறான் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருப்பார்கள். ஆனால் கடைசியில் ஒரு நாள் அவர் இல்லை என்றால் தனது உள்ளத்திலே மனதிலே கட்டி வைக்கப்பட்ட ஆசைகள், கோட்டைகள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒண்ணுமே இல்லை, ஈன்றெடுத்து வளர்த்த மகன் என்று இல்லை. எப்படி இருக்கும்? மிகப்பெரிய வியாகுலம். அன்னை மரியாள் அதைத்தான் அனுபவித்தார். இயேசுவினுடைய இறப்பிலே தனது கண் முன்பாக தான் கட்டி வைத்த, எதிர்பார்த்திருந்த அனைத்து ஆசைகள், எதிர்பார்ப்புகள், பாதுகாப்பு, அரண், தன்னுடைய ஒரே உறவு, சொந்தம் அனைத்தும் இடிந்து நொறுங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? எப்படி துடிதுடித்திருக்கும்? எப்படிப்பட்ட வேதனையில் இருந்திருக்கும்? மிகுந்த வியாகுலம். அன்பானவர்களே, இயேசுவினுடைய இறப்பு அன்னை மரியாவினுடைய வியாகுலத்தின் உச்சம். அதுவும் தன்னுடைய கண் முன்பாக துடிதுடித்து, தன்னுடைய மகன் துடிதுடித்து இருக்கின்ற அந்த நேரம் வியாகுலத்தின் உச்சம். அதைத்தான் அன்னை மரியா அனுபவித்தார். இந்த வியாகுலங்கள், கஷ்டங்கள், ஊடுருவிய வாள்கள் அனைத்தையும் அவரால் எவ்வாறு எதிர்கொள்ள முடிந்தது, சந்திக்க முடிந்தது? நான் ஆண்டவருடைய அடிமை, ஆழ்ந்த விசுவாசம். ஆமன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் வியாகுலங்கள் இருக்கும், மிகப்பெரிய வியாகுலங்கள் இருக்கலாம். ஆனால் அன்னை மரியாவை போல ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்தோம் என்றால் இந்த வியாகுலங்களையும் கடந்து ஆண்டவருடைய ஆசீரை, அவருடைய அமைதியை பெற முடியும், அவருடைய பாதுகாப்பை பெற முடியும். ஏனென்றால் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார்கள், God is not our last hope, but He is the only hope. ஆண்டவர் நம்முடைய கடைசி நம்பிக்கை அல்ல, எதிர்பார்ப்பு அல்ல. ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. ஆகவே ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல வியாகுலங்கள் பெரிதாக சிறிதாக இருக்கலாம். ஆனால் அன்னை மரியாவை போல நாமும் எதிர்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ வேண்டும் என்று தொடர்ந்து இந்த நவநாளிலே மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. பிதா, சுதன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். இங்கே கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவர் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்து நாதரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும், கிறிஸ்து நாதரிடம் அன்பையும், இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும், என்றும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரன் இடமிருந்து பெற்றுத்தாரும். இக்கால கிறிஸ்தவர்களோடும் நாமும் ஒன்றித்து மரியன்னையை புகழ்வோமாக. வல்லமை மிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியம்மாளை அவருடைய அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்று உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறுபலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா, ஆமென். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். மோட்சராக்கினி தன்னை வாக்களால் போற்றுவோம். வாக்கோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். மாண்புயரு வருணனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து
பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் திருதேவ தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி. அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி. அருள் நிறை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் நிறை அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் நிறை சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் நிறை தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி. அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று
உம்மையாம் கெஞ்சுகின்றோ தண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோ சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் எம்மை தேற்ற உம்மை அன்றி யாரம்மா. இம்மையில் எம்மை தேற்ற உன்னை அன்றி யாரம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவதாயே நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.